டிசிஎஸ் லே ஆஃப். ரத்தன் டாடா இருந்தால் இப்படி நடந்திருக்காது. கண்கலங்கும் டிசிஎஸ் ஊழியர்கள். டிசிஎஸ் நிறுவனம் சமீபத்தில் 80,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவல் ஐடி ஊழியர்களிடம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல் டிசிஎஸ் உள்ளிட்ட ஐடி ஊழியர்களிடையே பதற்றத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து டிசிஎஸ் உடனடியாக ஒரு விளக்கத்தை அளித்தது. அதில் உண்மையான பணி நீக்கம் சுமார் 12,000 மட்டுமே என கூறியது. சுமார் 2% பணியாளர்கள் மட்டுமே நீக்கப்பட்டதாக கூறியது. ஆனால் அந்த வதந்தி மிகவும் ஆழமாக பரவிவிட்டது. இதனால் டிசிஎஸ் ஊழியர்கள் கலங்கி போயிருக்கின்றனர். அதே நேரம் பல ஆண்டுகாலம் பணி செய்தவர்களை எந்த முன்னறிவிப்புமின்றி ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்புவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. எப்போது யாருக்கு வேலை பறிபோகும் என்ற அச்சத்திலேயே பணியாற்றி வருவதாக ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பணி பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றுவதாக சிலர் குமுறுகின்றனர். தொலைபேசி வாயிலாக மின்னஞ்சல் வாயிலாகவும் HR அதிகாரிகள் நேரடியாக அழைத்தும் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டவராக கடிதம் அனுப்புவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்பந்தத்தை ஏற்று சிலர் உடனடியாக ராஜினாமா செய்வதாகவும் மறுப்பவர்களை குறிவைத்து தொல்லை தருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே ஐடி ஊழியர்கள் பணி நீக்கம் என்பது டிசிஎஸ் நிறுவனத்தில் மட்டும் நடக்கவில்லை. உலகெங்கிலும் உள்ள பெரிய ஐடி நிறுவனங்கள் பணியாளர்களை கணிசமாக குறைத்து வருகின்றன. அசெஞ்சர், மைக்ரோசாஃப்ட் மற்றும் பிற ஐடி ஜாம்பவான்களும் பெரிய அளவிலான ஆட்குறைப்புகளை அறிவித்து வருகின்றன. ஏஐயின் பங்களிப்பு அதிகரித்து வருவதால் இந்த மாற்றம் நடந்துள்ளது. திரும்ப திரும்ப ஒரே வேலை செய்து வந்தவர்கள் பலருக்கும் வேலை போயிருக்கிறது. எந்த வேலையெல்லாம் ஏஐ எளிதாக்குகிறதோ அந்த வேலையில் உள்ளவர்களை எல்லாம் நீக்கப்படுகிறார்கள். ஏஐயால் செய்ய முடியாத வேலையில் உள்ளவர்களை மட்டுமே பணியில் நீடிக்க முடியும் என்ற நிலை ஐடி உலகில் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி ஒரு ஐடி ஊழியர் பேசும்போது, தற்போது புனேவில் நண்பர்கள் வீட்டில் தங்கியிருந்தபடி வேறு இடத்தில் வேலை செய்து வருகிறேன். சொந்த ஊரில் இருக்கும் என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர்களிடம் எனக்கு வேலை போன விஷயத்தை கூற தைரியமில்லை என்று கலங்கி குழுவில் கூறியுள்ளார். அதே நேரம் டிசிஎஸ் ஊழியர்கள் பலருக்கும் உள்ள கவலை என்னவென்றால் ரத்தன் டாடா உயிருடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்பதுதான்.